எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹலோ எவ்ரிவன், ஹவ் ஆர் யூ? ஸோ தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பாம்பு கிட்ட தப்பிச்சு முதல்ல கிட்ட மாட்டிக்கிட்ட மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, இதையே இன்னொரு விதமாக சொல்லணும்னா இன்னும் எப்படி சொல்லலான்னு சொன்னால், இங்கே போனால் பாம்பு இருக்குது, அங்கே போனால் முதல்ல இருக்குது, எந்த சைடு போனாலும் ஆபத்து அப்படின்ற மாதிரி இருக்குது. ரெண்டுமே ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை இல்லை இல்லைங்களா? ஸோ இதை ஆங்கிலத்தில் எப்படி சொல்லுவோம்? Very good, you got it. Between the devil and the deep blue sea. Between the devil and the deep blue sea. ஸோ முதல்ல பாம்புன்னா என்னென்னு தெரியும் உங்களுக்கு? ஆங்கிலத்தில் ஸ்னேக்குன்னு சொல்லுவோம். ஸ்னேக். ஸோ ஸ்னேக்கு, பாம்பு ஸ்னேக். SNAKE. ஸ்னேக். SNAKE. சர்பெண்ட்டும் சொல்லலாம் இல்லையா? சர்பெண்ட். த சர்பெண்ட். SERPENT. சர்பெண்ட் ஆர் ஸ்னேக். இதே ஃப்ரெஞ்சில் சொல்கிறதா இருந்தால் சேம் ஸ்பெல்லிங் தான், அதே ஸ்பெல்லிங் தான் வரும், ஆனால் ப்ரொனவுன்சியேஷன் மாத்திரம் மாறும், உச்சரிப்பு மாத்திரம். சர்பான், பா. PENTன்றது பா. அந்த கடைசியில் இருக்கிற டீயை உச்சரிக்க மாட்டோம். சர்பான். இங்கிலீஷில் சர்பெண்ட். ஓகே. ஸ்னேக். SNAKE. இதே இந்த முதலையை சொல்கிறதா இருந்தால் முதலையிடம் crocodile. crocodile. ஸோ CROCODILE. crocodile. ஸோ இது எப்படி படிக்கிறோன்னா CROC. crocodile. dial. DILE. dial. crocodile. இது ஃப்ரெஞ்சில் சொல்கிறது இருந்தால் சேம் ஸ்பெல்லிங் தான், அதே ஸ்பெல்லிங் தான். crocodile. crocodile. ஸோ crocodile இங்கிலீஷில், ஃப்ரெஞ்சில் en français crocodile. ஸோ between the devil and the deep blue sea. ஸோ பிட்வீன்னா அதுக்கு நடுவில், the devilனா பேய் பிசாசுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அதுக்கிட்ட மாட்டினாலும் எப்படி இருக்கும்? அந்த டீப் ப்ளூ சீனா கடல், நீலக்கடலில் மாட்டிட்டாலும் எப்படி நம்ம தப்பிச்சு வர முடியும்? ஸோ between the devil and the deep blue sea. ஸோ தமிழில் இன்னொன்று சொல்லுவாங்க இல்லையா? முதல கண்ணீர் வடிக்கிறேன்னு சொல்லுவாங்க. முதல கண்ணீர். ஸோ crocodile, கண்ணீருக்கு TS. ஸோ crocodile or crocodile TS. crocodile TS. crocodile TS. TEARS. crocodile TSனா முதல கண்ணீர். ஸோ இந்த இடத்துல டிஎஸ்ன்னு சொன்னோம். இதையே டேர்னு சொல்லலாம். TEAR. அதே எழுத்து தான், ஆனால் டேர்னு சொல்லலாம். ஸோ டேர்னா கிழிக்கிறது, கிழித்தல். டேர்னும் போது கிழிக்கிறது, ஒரு பேப்பரை கிழிச்சு போடுறது, அதுக்கு டேர். ப்ரொனவுன்சியேஷன் பாருங்கள், டேர். இங்கே TS. ஓகே. crocodile TS. ஸோ இந்த crocodileக்கு சின்ன பிள்ளைங்களாம் இன்னொன்று சொல்லுவாங்க, அலிகேட்டர்னு ஒன்று சொல்லுவாங்க. அலிகேட்டர்ன்றது முதலையில் இன்னொரு விதமான முதலை, அது அலிகேட்டர். ஸோ அது அலிகேட்டர். ALLIGATOR. இது அல்லின்னு சொல்லக்கூடாது. அலிகேட்டர் முதலை வகையில் இன்னொரு. இது என்ன பண்ணுவாங்கன்னா, பிள்ளைங்களாம் ஸ்கூல் விட்டு போகும்போது அல்லது எப்போயான திரும்பி பார்க்கலான்னா see you later, திரும்பி பார்க்கலாம், அப்புறம் ஒரு மணி கழிச்சு பார்க்கலாம் சொல்கிறோம் இல்லையா? சொல்லுவாங்க அலிகேட்டர். see you later alligator. see you later alligator. இது ஒரு சின்ன ரைம் மாதிரி, ஒரு சின்ன பிள்ளைங்களோட பாட்டு மாதிரி. see you later alligator. ஸோ பிட்வீன்னா இதற்கும் அதுக்கும் நடுவில். between the devil and the deep blue sea. நீல கடல். கீழே குதிக்கலான்னு பார்த்தா நீலக்கடல், மேலே பார்த்தா பேய் இருக்குது. அப்போ மேலே போனால் பேய் பிடிச்சிக்கும், கீழே வந்தால் இந்த என்ன சொல்கிறது, கருங்கடல் இருக்குது, நீலக்கடல் இருக்குது. இதில் விழுந்தால் எப்படி தப்பிச்சு போகிறதுன்னு தெரியல. அப்படின்போது தான் ரெண்டுமே ஒரு ஆபத்தான நிலை அப்படின்றத இந்த மாதிரி சொல்லலாம். பிட்வீன் த டெவில் அண்ட் த டீப் ப்ளூன்னு சொல்லலாம். ஸோ இஃப் எனி ஒன் இஸ் லேர்னிங் Tamil, so I've just given the transliteration. ஸோ பாம்பு கிட்ட தப்பித்து. ஸோ தப்பித்துக்கு என்ன சொல்லலாம்னு சொன்னால் எஸ்கேப்புன்னு சொல்லலாம். தமிழில் சொல்கிறது இருந்தால், இங்கிலீஷில் சொல்கிறது இருந்தால் எஸ்கேப்புன்னு சொல்கிறது, எஸ்கேப் ஆகிடுறது. ஸோ தப்பித்துக்கு எஸ்கேப். ESCAPE. ஸோ பாம்பு கிட்ட தப்பித்து
Tamil learners, anyone who is learning Tamil, பாம்பு கிட்ட தப்பித்து, பாம்பு means snake, முதலையிடம், முதலையிடம் transliteration, மாட்டிக்கொண்டது போல, மாட்டிக்கொண்ட like that, மாட்டிக்கொண்டது போல means like that. இதில் திரிசங்கு சொர்க்கம்னு ஒன்று சொல்லுவாங்க தமிழில், அது தெரியும் இல்லையா உங்களுக்கு என்னன்னு சொல்லிட்டு. இந்த பிட்வீன் த டெவல் அண்ட் த டீப் ப்ளூ சீன்னும் போது அந்த திரிசங்கு சொர்க்கம் கூட எனக்கு ஞாபகத்துக்கு வருது. இதை பற்றி பல கதைகள் இருக்குது உங்களுக்கு. ஸோ அதாவது வந்து அயோத்தின்ற ஒரு நாட்டில் வந்து ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜாவுக்கு வந்து ஒரு மகன் இருந்தார். அந்த மகனோட பேர் வந்து சத்தியவரதன், இல்லை சத்தியவிரதன்னு பேர், சத்தியவிரதன் சொல்லிட்டு. அந்த சத்தியவிரதன் வந்து தன்னுடைய அப்பாவுடைய அறிவுரையை மீறியும், வசிஷ்ட முனிவர்ன்றவங்களுக்கு எல்லோரும் தெரியும் இல்லையா, அவரோட அறிவுரையை மீறியும் வந்து அதாவது நல்ல முறையில் நடக்காமல் தவறுதெல்லாம் நடந்ததுனால வந்து அவர் வந்து நாடு கடத்தியிருக்காங்க. அப்போ நாடு கடத்தப்பட்ட போது வந்து அவர் வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இது மாதிரி நான் வந்து பூத உடலோடு வந்து அதாவது வந்து சொர்க்கத்துக்கு போகணும்னு சொல்லியிருக்காரு. அப்போ இவர் வந்து வசிஷ்ட முனிவர் வந்து அதற்கு ஏற்பாடு செய்யும்போது வந்து இவர் மேலே போயிருக்கும்போது இந்திரன் வந்து தடுத்து நிறுத்தியிருக்காரு. தடுத்து அவர் எட்டி உதைச்சதாகவும், அப்போ நடுவுலையே வந்துட்டு அப்படியே கீழே வர முடியாமல் மேலே உலகத்துக்கும் போக முடியாமல் அப்படியே நடுவில் நின்னதாக ஒரு கதை இருக்குது. இன்னொரு கதை என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், அந்த அயோத்தி மன்னரோட பேர் வந்து திரிதத்வன்னு பேர் நினைக்கிறேன், திரிதாஷ்வன். ஸோ அவரோட மகன் பேர் தான் வந்து சத்தியவிரதன். அவர் வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா வந்து அதாவது வந்து வசிஷ்ட முனிவர்கிட்ட வந்து சொல்லியிருக்காரு, நான் வந்து என்னோடய பூத உடலோட அதாவது இங்கே மனித உடலோட வந்து சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து அவர் என்ன சொன்னார், அந்த டைம் வரும்போது சொல்கிறேன், அதுக்கு இந்த நேரம் பொருத்தமான நேரம் இல்லை, இன்னொரு நேரம் வரும்போது நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ அவர் வந்து ரொம்ப அவசரமாக இந்த சத்திய விரதன் வந்து அவசரப்பட்டு உலகத்திலேயே யார் மிக சிறந்த முனிவர்னு சொல்லுங்கள், அவர்கிட்ட போய் நான் கேட்குறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அப்போ அவருக்கு கோவம் வந்து வசிஷ்ட முனிவர் வந்து கோவம் வந்து அவரை வந்து ஒரு என்னமோ நீசனாக மாறுறதுக்கு ஒரு சாபம் விட்டுட்டார். ஸோ அதுக்கப்புறம் அவர் அங்கே போயிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த இவர் வந்து விஸ்வாமித்திர முனிவரை சந்திச்சிருக்காரு. அப்போ அவருக்கும் விஸ்வாமித்திர முனிவருக்கும் வசிஷ்டருக்கும் வந்து ஆகாது போல் இருக்குது. ஸோ அதில் நடந்த இதில் வந்து அவங்க வந்து யாரோ ஒருத்தவங்க வேள்வினா யாகம் நடத்துறது, வேள்வி நடத்தி மேலே வந்து இந்த சத்தியவிரதனை அனுப்பும்போது இந்திரன் சபையில் அவருக்கு கோபம் வந்து மேலே இப்படி வந்ததுனால அவர் காலால் உதைச்சிருக்காரு. அப்போ உதைச்ச போது காப்பாற்றுங்கள்னு கீழே விழுந்திருக்கிறாரு. அப்போ கீழே விழுந்தபோது தான் வந்து வசிஷ்டர் வந்து அவரை வேள்வி செஞ்சுக்கிட்டே இருக்கார், அந்த யாகம் நடத்திக்கிட்டே இருக்கார். அப்போ கையில் வந்து ஒரு சுருக்கைன்னு சொல்லுவாங்க, சுருக்கை கரண்டி மாதிரி இருக்குது. அந்த கரண்டியை மேல் நோக்கி அவர் எரிகிறாரு. அதை அப்படியே எரிஞ்சோன்னு அந்தரம்னா நடுவுலையே அப்படியே தடுத்து நிறுத்தி அங்கேயே சொர்க்கம் அமைச்சிருக்காரு. விஸ்வாமித்திரரோ வசிஷ்டரோ யாரோ ஒருத்தர், 2 முனிவர்களில் யாரோ ஒருத்தர், நான் நினைக்கிறேன் விஸ்வாமித்திர முனிவர் தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கருத்து என்னென்னா, நம்ம வந்து பிட்வீன் த டெவல் அண்ட் த டீப் ப்ளூன்னு சீன்றோம் இல்லையா, அதை தான் நம்ம பார்க்குறோம். ஸோ அதுக்கப்புறம் அங்கே நடுவுலையே அவர் வந்து 2த்துக்கும் இடையில மாட்டிக்கிட்டார், காலை தொங்க போட்டுக்கிட்டே இருக்கார். ஸோ இது வந்து எதுக்கு சொன்னாங்கன்னா, ஒரு 2 சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டு இங்கேயும் பேச முடியாமல் அங்கேயும் பேச முடியாமல் ஒரு திண்டாட்டமான நிலையில் இருக்கிறது தான் வந்து திரிசங்கு சொர்க்கம் அப்படின்னு சொல்லுவோம். கிட்டத்தட்ட இது வந்து பிட்வீன் த டெவல் அண்ட் த டீப் ப்ளூ சீ மாதிரி, ஆனால் அது வந்து கிட்டத்தட்ட தான் சொல்லியிருக்கேன். ஏன்னா இது வந்து எங்கே போனாலும் பிரச்சனை, அங்கே போனாலும் பிரச்சனை இல்லையா. பிட்வீன் த டெவல் மேலே போனால் அங்கே பெய் விழுங்கிடும், கீழே வந்தால் நீலக்கடல் இருக்குது, அதுலேருந்து எப்படி நீந்து வர்றதுன்னு தெரியாது. ஸோ இது ஒரு கதையாக தான் நீங்கள் எடுத்துக்கணும், இதை ஒரு ஃப்ரேஸாக தான் எடுத்துக்கணுமே தவிர உலகத்தில் பேய் இருக்கான்லாம் வந்து யாரும் பயப்படக்கூடாது. ஸோ அதனால் அதுவும் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இது ஒரு ஃப்ரேசஸ் இருக்குது, அது தமிழில் எந்த அளவுக்கு பொருத்தமாக இருக்கும் அப்படின்றதுக்காக இதை நான் சொன்னேன். ஸோ நீங்கள் எல்லோரும் சொல்லி பாருங்கள், பிட்வீன் த டெவல் அண்ட் த டீப் ப்ளூ சி, பிட்வீன் த டெவல் அண்ட் த டீப் ப்ளூ சி. See you later, alligators. ஸோ யாரும் முதலைகள் கிடையாது, எல்லாருக்கும் வந்து ஒரு இதை ஞாபகத்தை வச்சுக்கிறதுக்காக சொன்னேன். மீண்டும் சந்திப்போம் அனைவரும். Bye everyone. Don't forget to subscribe பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. See you soon. Bye.